ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி விலாக். ஸோ இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்சுக்காக நான் என்ன சமைச்சிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சௌச்சௌ சாம்பாரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் தான் இன்றைக்கி வந்து சமைக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பருப்பு, சிறுபருப்பு, மஞ்சத்தூள் எல்லாமே பார்த்திங்கன்னா குக்கரில் வச்சுட்டு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மண்சட்டியில் வந்து பார்த்திங்கன்னா தாளிச்சிட்டேன். என்னென்ன போட்டு தாளிச்சிருக்கேன்னா வந்து பார்த்திங்கன்னா கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகு இதெல்லாம் தாளிச்சிட்டு கூடவே வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கின பிறகு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் ஆட் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு அது ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தேன். ஸோ பூண்டு, தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கின பிறகு அது கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிறதுக்காக சால்ட்டுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் சௌச்சௌ, கத்திரிக்காய் எல்லாமே போட்டுட்டு ஆல்ரெடி நம்ம பருப்பு வச்சு வந்து பார்த்திங்கன்னா அதை எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் எல்லாமே போட்டு நல்லா அந்த வாசம் போகிற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா வதக்கிக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து பருப்பு, அது கூட புளி தண்ணி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயம் இது எல்லாமே ஆட் பண்ணி சூப்பரான சாம்பார் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியலுக்காக ஒரு கடாயில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காவும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து இது பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டேன். நெக்ஸ்ட் அது கூட வந்து பார்த்திங்கன்னா என்ன போட்டிருக்கேன்னா சால்ட் போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூள், காரத்தூளுக்காக வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூளுமே நான் வந்து ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்து வெண்டைக்காய் பொரியலுமே ஒரு சைடில் ரெடி பண்ணிட்டேன். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. அது கூட பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஹெல்த்தியான வந்து பார்த்திங்கன்னா சாம்பாரும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியல். ஸோ உங்களுக்கு இப்போ சுகர் இருக்குன்னா நீங்கள் வெண்டைக்காய் பொரியல் நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுகர் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியலுமே ரெடியாக இருக்குது. ஃபைனலாக பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் எனக்காக செஞ்ச ரவை பொங்கலோடு பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு லஞ்ச் சாப்பிட்டோம். நீங்களும் சாப்பிட வாங்க.